எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் அழுகிய இதயம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரங்கள், இடம், பொருள், கதை எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. அழுகிய இதயம் கதை முழுக்க முழுக்க கற்பனையானவையே. இரவு நேரம் 11 மணியை தாண்டி போயிட்டு இருக்குது. பூச்சிகள் மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம். மரங்கள் அசையறது, காத்துல இலைகள் கூட அசையறது அந்த அளவுக்கு நல்லா கேக்குது. கடிகார முள்ளுடைய சத்தம் காதுல கண்ணு கண்ணுன்னு விழுறக்கூடிய நேரம். அந்த வீடே ஆழ்ந்த அமைதியில இருக்கு. வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இருட்டு, அங்க இருக்கக்கூடிய குளிர் எல்லாமே ஒரு விதமான அமைதியை கொடுத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு யாருமே எதிர்பாராத நேரத்துல வாள்னு ஒரு சத்தம் கேட்க, தன்னோட ரூம்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய ராமர் வெறுக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சவரு தடா புடான்னு பக்கத்துல இருக்கக்கூடிய அறைக்கு ஓடுறாரு. ஏன்னா ராமருக்கு பக்கத்து அறையிலிருந்து தான் சத்தம் வந்துச்சு அப்படின்னு நல்லாவே தெரியும். வேகமா ஓடி போன ராமர் ஏற்கனவே திறந்திருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள ரொம்ப பயத்தோட அரக்க பெறக்க ஓடுறாரு. உள்ள ஓடி போனவரு கட்டல்ல சத்தம் நிக்காம கத்திட்டு இருக்கக்கூடிய தாம் பொண்ணு நிக்கிதாவை இறுக்கி அணைக்கிறாரு. பக்கத்துல அவருடைய மனைவி பத்மா ஏற்கனவே நிக்கிதாவை கட்டுப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிக்கிதா அப்படி கிடையாது. பெட்ல இருந்தவாறே தன்னைத்தானே கைகளாலையும் தன்னைத்தானே தன் முகத்தையும் பூரிக்கிட்டு சத்தமா வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. 19 வயசு இருக்கக்கூடிய நிக்கிதா இப்படி கத்தி இது ஒன்றும் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாசமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிதாவை ராமரும் பத்மாவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. என்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு தெரிலப்பா. அங்கே பாருங்கப்பா, என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குதுப்பா. நான் இப்போ என்ன தெரியுமா பார்த்தேன், நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு டெட் பாடி என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்துச்சுப்பா. நான் எந்திரிச்சு பார்க்குறேன், அது என்னை கொல்ல வந்துச்சுப்பா. இதே மாதிரி கற்பனையான கதைகள் எக்கச்சக்கமாக நிக்கிதா சொல்லி இதே இரவு நேரங்களில் ராமரும் பத்மாவும் கேட்ட நாட்கள் 2 மாதங்கள் ஆகுது. ஒன்றும் இல்லடா கண்ணா, அது சும்மா உனக்கு மனப்பிரம. கூட அம்மா இருக்கால்ல, அப்புறம் என்ன கவலை சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்மாவை பார்த்து ராமர், என்ன பண்ணிட்டு இருந்த நீ, நல்லா படுத்து தூங்கிட்டியா? நான் என்னங்க பண்ணுவேன், 3 நாளா அவ பாட்டுக்கு தூங்குனா, அதனால தான் நானும் தூங்குனேன். இல்லைன்னா கூட இடையில இடையில எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நல்லா பதில் சொல்ற. புள்ள என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாம அவளதான் நைட்டு மாத்திரையை கொடுத்து படுக்க வைக்க சொன்னனே, மாத்திரையை கொடுத்தியா? மாத்திரை கொடுத்தங்க, கொடுத்து கூட அவ இப்படி பண்றாங்க. இங்க பாரு பத்மா, இது சரிப்பட்டு வர போறது கிடையாது. ஏங்க, என்ன கத்தி நான் என்னங்க பண்ண முடியும்? எத்தனை நாள் நம்பி இவள, புள்ள முன்னாடி எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. நிக்கிதாவுக்கோ கைகாலெல்லாம் இன்னும் வெடவெடப்பு சரியா குறையல. இதய துடிப்பு அவளுக்கே நல்லா கேக்குது. அப்பா, ஒருவேளை திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களும் அம்மாவும் என்னப்பா பண்ணுவீங்க? அப்படி பேசக்கூடாதுடா கண்ணா, அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியாரு, அப்பா இருக்கான்ல, அமைதியாரு. தண்ணி எடு பத்மா. தண்ணி எடுத்து நிக்கிதா கொடுக்க, நிக்கிதா அந்த தண்ணியை குடிக்க, ஃபேனை நல்லா வேகமா வைக்க, ஆஃப் பண்ணியிருக்கக்கூடிய ஏசி ஆன் பண்ண ராமர், எதுக்கு நீ ஏசி ஆஃப் பண்ண? அவதாங்க குளிர்ல நடுங்குனா. நீ ஏசி ஆஃப் பண்ணாத. பத்மா, சொல்லுங்க, அந்த மாத்திரையை எடு. வேண்டாங்க, அவ ஏற்கனவே சொன்ன கேளு, அந்த மாத்திரையை எடு. சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை கலர் டப்பால் இருந்து லைட் பிங்க் கலர்ல ஒரு மாத்திரையை எடுத்து நிக்கிதாட்ட கொடுக்க, அவளும் நடுங்கின கையோட தண்ணியும் அந்த மாத்திரையை வாங்கி வாயில போடுறா. போட்டுட்டு 2 நிமிஷத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறவளுக்கு கை காலெல்லாம் என்னமோ மாதிரி பண்ண, அந்த கையும் காலையும் உத்து உத்து பார்க்கறா. ஏதோ மாதிரி ஒரு உணர்வு வர, அதுக்குள்ளேயே அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெம்பையும் அந்த மாத்திரை இழுத்து எடுக்க அப்பா மேல சரிஞ்சு படுத்து உறங்கிடுறா. அதுக்கப்புறமா கீழே படுக்க வச்சு மெத்தையில இருக்கிற பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு நிக்கிதாவோட தலையை கோதி விட்டுட்டு ராமர் பத்மாவை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருந்த, தூங்கிட்டு நான் அசால்ட்டா சொல்றேன். ஏங்க, இதுக்கு என்னங்க தீர்வு? அவ 2 மாசமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவருக்கும் புரிய மாட்டேங்குது. டாக்டர் சொல்றதை நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பத்மா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ பிள்ளைய பார்த்துக்க, அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ சாதாரணமா சொல்றீங்க? பிள்ளை காலேஜுக்கு போய் எவ்வளோ நாளாச்சுன்னு தெரியுமா? படிப்பு கெட்டு போகுது. இவளுக்கு என்ன ட்ரீட் பண்ணுங்கிறது நம்ம வெளியிலயாவது போய் பார்க்கணும். அதுக்கும் நீங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னு கேட்டாலும் உன் வேலையை மட்டும் பாரு பத்மா. குழந்தைய பார்த்துக்க தவிர உனக்கு வேற வேலை எதுவுமே கிடையாது. சொல்லிட்டு ராமர் பத்மாட்ட பயங்கரமா கண்டிச்சுட்டு
அன்னைக்கு அங்கிருந்து போகாம சேர்லயே உட்காந்து பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நிக்கிதா. 2 மாசமா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்குமே ராமருக்கு என்னவோ ஒரு உணர்வு. வழக்கமா பாக்குற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அவரது இப்படிதான் இருக்கும், மாத்திரை போட்டு படுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டாரு. அவர் பார்த்த 2 3 டாக்டர்ஸ் கிட்ட வந்த பதிலே இதுதான். ஆனா நிக்கிதாவோட உள்ளுணர்வு மாத்திரை போட்டாலும் நடுக்கத்திலேயே இருக்குது. யாரோ திடீர்னு அவ பக்கத்துல வராங்க. அவகிட்ட என்னமோ சொல்ல போறாங்க. அவ மேல கைகளை வச்சு தீண்டுறாங்க, கழுத்து பிடிச்சு நெருக்குறாங்க. ஒரு நாள் அப்படித்தான் தூங்கிட்டு இருந்தவ டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்கறா. கண்ணை முழிச்சு பார்த்தவளை சுத்தி அப்படி இப்படின்னு மார்ச்சுவல் இருக்கக்கூடிய பிணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அவ மட்டும்தான் உட்காந்துருக்கிற இடத்துல உயிரோடு இருக்காளே தவிர சுத்தி இருக்கிற எல்லாரும் கண்ணு பிதுங்கி தலை மண்டை வெடிச்சு உடல் எல்லாம் வெள்ளை கலர் துணி கட்டி ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. வாள்னு கத்திட்டு எந்திரிச்சவ அப்பவே நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு மயக்கமும் போட்டு கீழே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஆல்ரெடி இவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு பயத்தினால தான் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு அந்த வெள்ளை கலர் டப்பால் இருக்கக்கூடிய லைட் பிங்க் கலர் மாத்திரையை கொடுத்து டாக்டர் கிஷோர் தாட்டி விட்டுறாரு. நிக்கிதாவுனுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் அவன் அம்மா பத்மாவுக்கு வேதனையாக தான் இருக்குது. ஏன் இப்படி கத்துறா? ஒரு நாள் தன்னைத்தானே சச்ச அப்படிலாம் அவள் பண்ணிக்க மாட்டா. நிக்கிதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அவள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறா. அன்னைக்கு மட்டும் அவள் கார் எடுக்காமல் இருந்திருந்தா அதுக்கும் காரணம் இவர் தான். கணவர் மேல கோபம் வந்தாலும் அதை வெளியில காட்ட முடியாது. பிள்ளை ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள எதுக்கு 2 பேத்துக்கும் பிரச்சனைன்னு அவ அமைதியா போயிட்டு இருக்கிறா. பத்மாவோட இந்த அமைதி ராமருக்கு இன்னும் நல்ல சாதகமா முடிஞ்சிருச்சு. நிக்கிதாவோட இந்த நிலைமைக்கு ராமரும் ஒரு காரணம் தான். அன்னைக்கு தான் பொண்ணு கார் டிரைவிங் போறேன்னு சொல்லும் பொழுது ராமர் தடுத்து நிறுத்திருக்கணும். அவர் நிறுத்தாம பத்மாவோட பேச்சையும் கேட்காம தனியா அவளை கார்ல விட்டதுதான் பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணமா அமையுது. இதுல நிக்கிதா மட்டும் இல்ல, இன்னும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பத்தி இப்ப வரைக்கும் ராமர் ஒரு மூச்சு கூட கண்டுக்கல அப்படிங்கிறதும் பத்மாவுக்கு ஒரு பெரிய கவலையாவே இருக்குது. நிக்கிதா உறங்க அவளை பார்த்துக்கிட்டே அன்னைக்கு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க பத்மாவும் ராமரும். எப்படி தூங்கினான்னு தெரியல. பத்மா வெடிய காலையில் 4 மணி அப்படிங்கும் பொழுது நல்லா உறங்கிட்டா. ராமர் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது மணி 9 இருக்கும். ராமர் சொந்தமா தான் கடை வச்சிருக்கிறாரு. அவர் அந்த கடைக்கு தான் போகணும். பாத்திர கடை நல்ல வருமானம் தரக்கூடியது. அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா சம்பாரிச்ச சொத்து, பத்மா வீட்டிலேருந்து வந்த சொத்துன்னு நிறைய இருக்குது. பாத்திர கடைக்கு கிளம்புறது அவருடைய இஷ்டம் தான். ஏன்னா வச்சிருக்கிற ஆளு ஏற்கனவே வந்து கதவை திறந்து வச்சிருவாரு. 9 மணிக்கு கண்ணை முழிச்ச ராமர் பெட்ல எட்டி பார்க்க பத்மா ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க. ஆமா, இதுக்கு மேல எங்கத்தையும் எந்திரிச்சு வந்து நாமளே பார்த்துக்க வேண்டிதான். பல்லு விளக்கிட்டு வெளியில போய் தான் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு பார்த்தவனுக்கு கண்ணுல பெரிய ஆச்சரியம். வீட்டு கேட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் நிக்க, அந்த கார் அவனுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கார் மாதிரி தெரியுது. பல்லு விளக்குற வேகம் குறைய தான் வீட்டு காம்பவுண்டுக்கு இந்த பக்கமா இருக்கக்கூடிய போர்ட்டிகோல் நின்றுட்டு பார்த்தாலே அந்த வீட்டுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும். இது நம்ம குகன் தானே, எதுக்காக இருந்தாலும் இங்க வந்து நிக்கிறாரு நினைக்கும் பொழுதே வண்டியிலிருந்து குகன் இறங்கி வராரு. கேட்டு உள் பக்கமா சாத்தி இருக்க செய்கை காமிச்ச குகனுக்கு பொறு பொறு அப்படின்னு வெறுப்போட சொல்லிட்டு கதவை திறந்து விட குகன் உள்ள வரல. இவர் தான் வெளியில போறாரு. பல்லு விளக்கிட்டு இருந்தவர் வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு வெளியில போய் குகனை பார்த்துட்டு, என்ன சேட்டு, எதுக்காக வீடு வரைக்கும் வந்திருக்க? என்ன சார் மறந்து போச்சா? கேள்வி கேட்குற குகனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு இருக்கும். ஆளு குட்டையும் இல்லை நெட்டையும் இல்லை. தொப்பை மட்டும் ஆளுக்கும் அவருடைய உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் பெருசு. தலையில அங்கங்க முடிகள் கொட்டி இருக்க. பார்த்தாலே 45 வயசுக்கு மேல ஆச்சுன்னு வாய் முழுக்க பான் பிராக் போட்டுக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. இப்ப எதுக்காக நீ தேவையில்லாம இங்க வந்திருக்க? வீடு வரைக்கும் உன்னை யாரு வர சொன்னாங்கப்பா? என்ன சார் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க? 4 மாசத்துக்கு முன்னாடி பணம் வாங்கும் பொழுது என்ன சொல்லிட்டு வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா? தான் பான் பிராக் வாயால பான் பிராக்க துப்ப வெத்தலைய போடன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வெத்தலையும் பான் பிராக் நாத்தத்துல குகன் பதில் பேச, இங்க பாருப்பா, நீ கேட்கறதெல்லாம் சரிதான், அதான் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறனே. இந்தா சார், 30 லட்ச ரூபால நாங்க யாருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுக்கறது கிடையாது. ஏதோ நீங்க வேற ஆள் மூலமா வந்தீங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அத்தனை காசு எடுத்து கொடுத்தேன். நான் ஒன்றும் பரம்பரை பணக்காரன்லாம் இல்லை, பரம்பரை வட்டிக்கு விடுறேன்னு இல்லை. தெரிஞ்சவளா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு 4 மாசத்துக்கு முன்னாடி 30 லட்ச ரூபா கொடுத்தா இப்போ வரைக்கும் வெறும் வட்டி கொடுத்து என்ன சார் பண்றது? 30 லட்ச ரூபாய்க்கு நீங்க 1 ரூபா வட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. எவன் சார் கொடுப்பா அப்படி? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இங்க பாரு சார்,
4 மாசமா நீ ஒரு ஆள் மூலமா வந்தன்னு ஒரே காரணத்துக்காக ஏதோ உனக்கு நான் 30 லட்ச ரூபாய அடிமட்ட வட்டிக்கு கொடுத்தேன். எனக்கு இந்த மாச கடைசிக்குள்ள பாதி பணம் வேணும். அப்படி இல்லைன்னா வட்டி 10 ரூபா. என்னது? 30 லட்ச ரூபாய்க்கு 10 ரூபா வட்டியா? ஆமா சார். நான் சம்பாதிக்க வேண்டாமா? உன்னையே நான் பார்த்துட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? டேய், அதுக்கு நான் உன் கடனை அப்படி இப்படின்னு அடைச்சுனா கூட இன்னும் 1 வருஷத்துல அடைச்சிருவனே. என்ன சார், நம்ம சிட்டில பெரிய பாத்திர கடை, மாமனார் வீட்டிலேருந்து பயங்கரமான வசதியோட வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க பொண்டாட்டிய. வாங்கிட்டு வந்திருக்கிறேனா? பின்ன என்ன சார், டவுரி வாங்கிட்டு பொண்டாட்டி கூட்டு வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றது? இங்க பாரு குகன், நீ தப்பா பேசிட்டு இருக்கிற. இங்க பாரு சார், நீ எப்படி சம்பாதிக்கிற, உனக்கு எந்த வழியில சம்பாத்தியம் வருது, எங்கெல்லாம் கந்து வட்டி கூட்டு வச்சிருக்கிற, மாமனார் வீட்டில இருந்து 20-22 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன வாங்கினன்னு டாப் டு பாட்டம் எங்கிட்ட இருக்குது. அதெல்லாம் எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கேட்டுக்க சார், இந்த மாச கடைசிக்குள்ள நீ எனக்கு 15 லட்ச ரூபா கொடுத்து ஆகணும். ஒருவேளை 15 லட்ச ரூபா வரல அப்படின்னா வட்டி 10 ரூபா. மாசம் மாசம் டான்னு 1ஆம் தேதி 6 மணிக்குள்ள என் கைக்கு வரணும். இல்லை என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் எவன் மூலமா உங்கள்கிட்ட பணம் வாங்கணும்னு அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். சார், அவனோட கொம்பு இப்போ உன் கையில இருக்குது, ஆனா உன் கொம்பு என் கையில இருக்குது சார். என்னடா உளர்ற? சொல்லி ஆகணுமா? நான் ஒன்றும் சும்மா உன்னை மிரட்ட வர கிடையாது. என் பணத்தை கேட்க வந்திருக்க. ஒருவேளை நீ முரண்டு பிடிச்சின்னா அதுக்கு சாட்சிக்கு காட்டலான்னு 2-3 விஷயம் வச்சிருக்கிற. வேணா பாக்குறியா? அவன் சொன்ன உடனே ராமருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் என்ன வச்சிருப்பான், எதுக்கு வச்சிருப்பான்? அவன் சொல்லிட்டு இருக்கவே தான் பாக்கெட்ல இருந்து 2 விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுறான். விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்தவரோட கண்கள்ல அப்படி ஒரு பயம். ராமருக்கு இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்கிற கேள்விக்குறியோட குகனை பார்க்க, என்ன சார், 2 விசிட்டிங் கார்டு, ஆள் யார் யாருன்னு தெரியுதா? இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? விசிட்டிங் கார்டு கொண்டாந்து நீட்டினா நான் நம்பிடுவேனா? சார், பர்சனலாக ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேட்டாச்சு. நீ என்ன ஏது உன் சம்சாரத்துக்கு தெரியாமல் கூட நீ என்னத்தை மறைச்சி வைக்கிற? எதுக்காக நீ என்கிட்ட 30 லட்ச ரூபா கடன் வாங்கின? இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ மட்டும் நான் கொஞ்சம் உள்ளே போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ 30 லட்ச ரூபா என்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்கும், எதுக்கு வாங்கினேன்னு கேட்கும். அப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஜகஜால கில்லாடி சார், நீயே உன் தேவைக்காக பெரிய பிளான் போட்டிருக்கிற. 30 லட்ச ரூபா கதையை வீட்டில் போட்டு உடைக்கிட்டா. இந்த 2 விசிட்டிங் கார்டு மட்டும் எனக்கு கிடையாது. டாக்டர் கிஷோரோட விசிட்டிங் கார்டு கூட பரவாயில்ல, ஆனால் இன்னொன்று இருக்குது. அது எப்படி கிடைச்சிச்சுன்னு டாக்டர் கிஷோர்கிட்ட போய் கேளு. டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கலந்துட்டேன். நீ எவ்வளோ பெரிய ஆளு, என்ன ஏது? இங்கே பாரு குகன், உன் பணத்துக்கு நான் கேரண்டி. நான் உனக்கு இந்த மாசத்துக்குள்ள பணம் பாதி கொடுத்துட்றேன். பாடுறா, இவ்வளவு நேரம் எதுவும் பேசாத ஆளு விசிட்டிங் கார்டை பார்த்த உடனே நடுங்குது. வேணா அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கட்டுமா? சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்க அந்த ஆளுனுடைய நம்பரு முன்னாடியே டயலிங்கில் இருக்குது. இதை பார்த்த ராமருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உன் பணத்தை கொடுத்துட்றேன். சார், இந்த மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே என் கைக்கு 15 லட்ச ரூபா வரணும். அப்படி ஒருவேளை 15 லட்ச ரூபா வரலன்னா இந்த மாதம் வட்டியாவது எனக்கு வந்திருக்கணும். 10 ரூபா வட்டி சார், 10 ரூபா வட்டி. அதை மீறி இல்லை, வீட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதனால நீ இப்படி பம்பற, உன் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, அதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிறன்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிடுவேன். அப்புறம் உன் வாழ்க்கை காலி தான், ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிட்டு குகன் ஒரு சிரிப்போட வீட்டு வாசல்லே 2-3 வாட்டி எச்சை துப்பிட்டு அங்கிருந்து போய் கார் ஏறுற வரைக்கும் ராமரை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். ராமர், இவனுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சங்காட்டு தானே இப்படி பண்றான். இந்த டாக்டர் ஏன் இதெல்லாம் சொன்னாரு? ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சா? பல குழப்பங்களோட வீட்டுக்குள்ள வந்து கேட்டை சாத்திட்டு இருக்க மனைவி வீட்டுக்கு வாசல்ல வந்து தலையை கொண்ட போட்டுட்டு மூஞ்சி கழுவிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. யாருங்க? யாரும் இல்லை. புள்ள என்ன பண்றா? புள்ள உள்ள தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பத்மா சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த வீடே அதிர்ற மாதிரி வாழ்ன சத்தத்துல நிக்கிதா கத்த 2 பேரும் மறுபடியும் நிக்கிதாவை நோக்கி ஓடுறாங்க.